நேர்களுக்கு வணக்கம். பவன் கல்யாண், அதாவது ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சரா இருக்கக்கூடிய பவன் கல்யாண், அங்க ஒரு என்டிஆர்னா தமிழ்நாட்டுல அவர் ஒரு எம்ஜிஆர் அப்படின்னு புகழ்ந்திருக்காரு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. ஏற்கனவே அதிமுக கூட்டணியில இருந்து ஏ1 குற்றவாளி அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்னாள் அதிமுக தலைவர், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா மீது வைத்து அத கூட்டணிக்கு காரணமே அதுதான் அப்படின்னு சொல்லி கூட்டணியிலிருந்தே விலகி இருந்தாங்க. ஏ1 குற்றவாளி அப்படிங்கிறது அது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. ஆனா அடுத்த எம்ஜிஆர் பவன் கல்யாண் அப்படின்னு சொன்னது அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொன்னா, எம்ஜிஆர் அவர்களுடைய வளர்ச்சி, எம்ஜிஆர் அவர்களுடைய உயரம், தமிழக அரசியல்ல எம்ஜிஆர் அவர்களின் இடம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட அதிமுகவின் தன்னுடைய கூட்டணி கட்சியான அதிமுகவினுடைய கட்சி தலைவர, முன்னாள் தலைவர யாரோட வந்து இணைச்சு பேசுறாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஏற்கனவே வந்து முன்னாள் தலைவர்கள பத்தி பேசிதான் அதிமுக, பாஜக கூட்டணியில ஒரு விரிசல் வந்துச்சு. இப்போ நயினா நாகேந்திரன் என்ன நினைச்சு பேசினாருன்னு தெரியல, பேசியிருக்காரு. சரி, இந்த விஷயத்த பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பேச போறோம். வீடியோக்குள்ள போகலாம். ஆ என்ன அப்படின்னா, 2 தினங்களுக்கு முன்பாக என்டிஏ கூட்டணி சார்புல, பாஜக சார்புல தமிழ்நாட்டுல திருவான்மியூர்ல ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இது தொடர்பான கருத்தரங்கு நிகழ்ச்சியில ஆந்திராவின் துணை முதலமைச்சராகவும் ஜனசேனா கட்சியினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய பவன் கல்யாணும் சிறப்பு விருந்தினரா அதுல கலந்திருந்தாரு. அவர் அன்னைக்கு அந்த மேடையில பேசின எல்லா விஷயங்களுமே வந்து இப்ப பேசு பொருளாகிட்டு இருக்கு. சரி, முதல்ல பவன் கல்யாண் என்ன இவ்வளோ நாளா தமிழக அரசியல் களத்துல தமிழக அரசியலுக்குள்ள எட்டி பார்க்காத விமர்சனங்களை மட்டும் அப்பப்போ வச்சுட்டு போயிட்டு இருந்த பவன் கல்யாண் இன்னைக்கு தமிழகத்திற்கு வந்து நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறாரு, அரசியல் பேசுறாரு அப்படிங்கிற சந்தேகம் பாக்குற எல்லாருக்குமே வந்திருக்கலாம். ஏன் பவன் கல்யாண் தமிழகத்துக்குள்ள என்டர் ஆகுறாரு, அவருடைய நோக்கம் என்ன, பவன் கல்யாண வச்சு பாஜக போடக்கூடிய திட்டம் என்ன அப்படிங்கிறதையும் தான் இந்த வீடியோல பேச போறோம். முதல்ல பவன் கல்யாண் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல தமிழ்நாட்டுல, சென்னையில எல்லாம் இருந்திருக்காரு, படிச்சிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அவர் அந்த மேடையில பேசும்போதே நான் வந்து தமிழ்நாட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும், தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தமிழ் மக்கள் எதையெல்லாம் வந்து பெருசா நினைப்பாங்களோ, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த விஷயங்கள் எல்லாம் தனக்கும் பிடிக்கும் அப்படின்னு எந்த அரசியல்வாதி தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் பேசுவாங்க இல்லையா? அதே பாணியில தான் பவன் கல்யாண் அவர்களும் தன்னுடைய பேச்ச ஆரம்பிச்சிருந்தாரு. ஆனா தமிழ்நாட்டை சேர்ந்த பாஜக மூத்த தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய தாய்மொழியில அவருக்கு வந்து வரவேற்புரை கொடுத்திருந்தாங்க. இதையும் எல்லாரும் நோட் பண்ணிருப்பாங்க. சரி, இதெல்லாமே நமக்கு முக்கியமே இல்லைங்க. பவன் கல்யாண் பேசின விஷயங்கள்ல பத்தி தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி பிரஸ் மீட்ல பவன் கல்யாண் அவர்களை பத்தி பேசும்போது பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினா நாகேந்திரன் பேசின விஷயம் தான் இப்ப வந்து சர்ச்சையாயிருக்கு. என்ன அப்படின்னா, பவன் கல்யாண் வந்து அங்க ஒரு என்டிஆர் அப்படின்னா இங்க அவர் ஒரு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நயினார் நாகேந்திரனுடைய அரசியல் என்ட்ரி எங்க இருந்து ஆரம்பிச்சது, அவர் நேரடியாக எம்ஜிஆர் அவர்களை பார்த்திருக்காரா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஆனா எம்ஜிஆர் அவர்களுடைய அரசியல் வரலாறு, அரசியல் சாதனை, ஹிஸ்டரி அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழக அரசியல்ல பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அப்படிங்கிற வார்த்தையை எடுக்காம போயிடவே முடியாது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? திமுகவுல இருந்து பிரிஞ்சு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பிச்சு திமுகவிலே கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல பயணப்பட்டு மக்கள் மனதுல இடத்த பிடிச்சு இந்த ரெட்டை விரலை வச்சு இப்படி கையாட்டினா போதும் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு 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 பெரிய ஒரு பலத்தை அதிமுகவிற்கு உருவாக்கின ஒரு தலைவர். இரட்டை இலை சின்னம் இன்னைக்கு தாங்க இரட்டை இலை சின்னம் வந்து தேர்தல் ஆணையத்திலயும் நீதிமன்றத்திலயும் இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் பாஜக கையில தான் இருக்கு. அதாவது அன்அபிஷியலா, ஓகேவா, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அந்த இரட்டை இலையோட பவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலயும் சரி, ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய காலத்திலயும் சரி எப்படி இருந்தது, அதுவும் குறிப்பா எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல எப்படி இருந்தது அப்படிங்கிறது அதிமுக விசுவாசிகளுக்கு, அடிமட்ட தொண்டர்களுக்கு, அரசியல் பார்வையாளர்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எம்ஜிஆர் அவர்களுடைய அரசியல் ஹிஸ்டரி,
அதை யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு ஹிஸ்டரி. இன்னைக்கு புதிதாக அரசியலுக்கு வர்றவங்க கூட, இல்ல நடிப்புல இருந்து அரசியலுக்கு வர்றவங்க எல்லாம் வந்து தன்னை ஒரு எம்ஜிஆரா நினைச்சுக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது ஒரு பெரும் விமர்சனமா எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு விமர்சனம். எம்ஜிஆர் போல கிளம்பி வந்தவங்க எல்லாம் எந்த இடத்துக்கு போனாங்க, எம்ஜிஆர் அவர்களுடைய இடத்தை யாராலையுமே பிடிக்க முடியல அப்படிங்கிறதும், ஜெயலலிதா அம்மா வேறு எம்ஜிஆர் வழியிலேயே வந்தாங்க, எம்ஜிஆருடைய ஆதரவோடையும் வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அவங்கள தாண்டி பார்க்கும்போது இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கூட எம்ஜிஆர் பாணியை செலக்ட் பண்றதும், எம்ஜிஆர் எங்கெல்லாம் வந்து தன்னுடைய சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சாரு, பொதுக்குழு மாநாட்டை இங்க நடத்தினாரு, எங்க ராசியான இடம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம், 3 எழுத்து மந்திரம், எம்ஜிஆர் மட்டும் இல்ல விஜய் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து எம்ஜிஆர் பாணியில விஜய் அப்படிங்கிற மாதிரி எல்லாம், நான் ஆணையிட்டால் அப்படின்னு ஒரு போட்டோ ஷூட் எல்லாம் வந்து நடத்தியிருந்தாரு. ஜனநாயகன் படத்துல அது போன்ற காட்சிகள் இருக்கிறதா கருதப்படுது. என்ன இருக்கு அப்படிங்கிறது படம் ரிலீஸ் ஆனாதான் நமக்கு தெரியும். அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் பேசினா கூட தமிழகத்துல தமிழகத்தை சேர்ந்த ஒரு நபர், ஒரு நடிகரா இருந்து அரசியலுக்கு வரார். யாராலையும் எம்ஜிஆர் ஆகிட முடியாது அப்படிங்கிறது ஒரு விஷயம், யாராலையும் மறுக்க முடியாத விஷயம். ஆனா அவர் வந்து எம்ஜிஆர் அவர்களை ஒரு ரோல் மாடலா எடுத்துட்டு வராரு. அவரு சொன்னா கூட, ஒரு ஆந்திரால இருந்து வந்து ஆந்திரால 2014 கட்சி ஆரம்பிச்சு தோல்விகளையே சந்திச்சுட்டு வந்து இன்னைக்கு 2024 வந்து 2 தொகுதிகள் நாடாளுமன்ற தொகுதிகள் வெற்றி பெற்று 21 சட்டமன்ற தொகுதிகள் போட்டியிட்ட இடங்கள் எல்லாத்துலயுமே வெற்றி பெற்று இன்னைக்கு துணை முதலமைச்சர் அப்படின்னு ஒரு பொறுப்பை வாங்கி இன்னைக்கு வந்து துணை முதலமைச்சரா இருக்காரு. அவரு ஆந்திர துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டுல வந்து ஏன் அரசியல் பேசணும், என்ன ஆர்வம் அப்படிங்கிறதும் வரும் இல்லையா? சரி, இத பேசலாம். இதுக்கு முன்னாடி அதிமுகவினர் ஏன் மௌனமா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதாவது முன்னாடி ஏ1 குற்றவாளி அப்படின்னு ஜெயலலிதா அம்மாவை முன்னாள் பாஜக மாநில தலைவர் விமர்சிச்சாரு. அதுக்கு வந்து கண்டனத்தை பிரஸ் மீட்ல பதிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கண்டன அறிக்கையை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாசிச்சாரு. கூட்டணியில இருந்து விலகுவதற்கான காரணமும் அதுதான் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஏ1 குற்றவாளி அப்படி இப்படின்னு சொல்லாட்டா கூட, இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு 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 யங்ஸ்டரா தான் பாக்குறாங்க பவன் கல்யாண் அவர்களை. பெரிய அரசியல் சாதனை படைச்ச ஒரு நபர் கிடையாது. அவருடைய அரசியல் சறுக்குகளை பார்த்திருக்கோம் எல்லாருமே, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்படிங்கும்போது அவரை கொண்டு வந்து எம்ஜிஆரோட கம்பேர் பண்றது அப்படிங்கிறது எம்ஜிஆர் அவர்களுடைய பெருமைக்கும் அவருடைய சாதனைக்கும் அரசியல் வரலாற்றுக்கும் அது வந்து எப்படி வந்து அது பொருந்தும், எப்படி அது ஈக்குவல் ஆகும், எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணுவதா அப்படின்னு ஒவ்வொரு அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டருக்கும் வந்து அந்த ஆதங்கம் வர வேணாமா? அதிமுக தலைவர்களுக்கு அந்த கோபம் வர வேணாமா? இப்ப ஏன் அந்த கோபம் வரல அப்படிங்கிறது கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். ஏன் அமைதியா இருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். நயினா நாகேந்திரன் அவர்களுடைய அரசியல் புரிதல் ஒவ்வொரு பிரஸ் மீட்லயுமே வந்து சில நேரங்கள் கேள்விக்குறியாகிட்டு இருக்கு. அந்த வகையில தான் இந்த ஒரு விமர்சனத்தையும் எடுத்துக்கிறாங்களா, கடந்து போறாங்களா, கூட்டணிக்காக கடந்து போறாங்களா, இல்ல எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் வைப்பது போல வழக்குகளுக்காக இரட்டை இணை சின்னம் வந்து தேர்தல் ஆணையம் கையில இருக்கு. அந்த விசாரணைகள் இன்னும் தொடங்காம இருக்கு. எப்ப வேணாலும் அதெல்லாம் வந்து இரட்டை இலை சின்னம் வந்து இன்னும் இருக்கு பிடியில அப்படிங்கும்போது அதற்காக பொறுத்து போறாங்களா, வழக்குகளுக்காக பொறுத்து போறாங்களா, எந்தெந்த விஷயத்துக்காக பொறுத்து போறாங்க என்னங்கிறது நமக்கு நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதோட சரி, அதிமுக வந்து ஒரு திராவிட கட்சி, என்னைக்குமே அது நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதா எல்லாருடைய விமர்சனமாவும் இருக்கு. அதன் அடிப்படையில் தான் நம்மளும் இந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ பவன் கல்யாண் அவர்கிட்ட வருவோம். பவன் கல்யாணை வச்சு இந்த 2026 தேர்தல் பிரச்சாரங்களை, மக்கள் சந்திப்புகளை, மக்களிடத்துல பாஜகவை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாஜக திட்டங்களை, பாஜக வந்து என்னென்ன பண்ணுவாங்க, இப்படி இதெல்லாம் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுவாங்க இல்லையா? அதெல்லாம் பாஜக தலைவர்களோ அதிமுக தலைவர்களோ கொண்டு போய் சேர்க்க முடியாது, இல்ல அவங்க பேசினா எடுபடாது அப்படின்னு பாஜக தலைமை நினைக்குதா என்னன்னு தெரியல. ஆனா பவன் கல்யாண் அவர்களை வச்சு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பிரச்சார யுக்தியாகவே பவன் கல்யாண் அவர்களை பயன்படுத்த பாஜக முடிவு செய்திருப்பதாக நமக்கு ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் கிடைச்சிருக்கு. திமுக கூட்டணி சார்பில் கமல்ஹாசன் இருக்காரு, நட்சத்திர பேச்சாளர், ஒரு நல்ல தமிழகம் முழுவதும் அறிந்த, இந்தியா முழுவதுமே அறிந்த உலக நாயகன் கமல்ஹாசன்.
மக்கள் நீதி மய்யம் அப்படிங்கிற கட்சியினுடைய தலைவராகவும் இருக்காரு. அவரு கட்சி ஆரம்பிச்சப்போ என்னென்ன பேசினாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்ப வந்து திமுக கூட்டணியில தான் இருக்காரு அப்படிங்கிறதும் மிக பெரும் விமர்சனத்தை பெற்ற ஒரு விஷயம் தான் இருந்தாலும், உதயநிதி அவர்கள் ஒரு ஒரு ஸ்டார் வேட்பாளராக, ஒரு ஸ்டார் துணை முதலமைச்சரா இருக்காரு. ஒரு ஸ்டார் பிரச்சார பீரங்கியாக திமுகவிற்கு செயல்படுகிறார். ஒரு யங் லீடர், ஒரு யங் பிளட். திமுகவிற்கு அடுத்த வாரிசு அப்படிங்கிறத தாண்டி ஒரு யங் லீடர் அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வை இருக்கு இல்லையா? அதுக்கு டஃப் குடுக்குற மாரி இவ்வளவு நாள் அண்ணாமலை இருந்தாரு. இப்ப அந்த இடம் காலியா இருக்கு. அந்த இடத்துல பவன் கல்யாண பூர்த்தி பண்ணுவோம். பாஜக தலைவராகவோ, இல்ல பாஜக சார்பாகவோ வராம ஜனசேனா கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்த வகையில தான் வந்து பவன் கல்யாண் தமிழகத்திற்குள்ள இந்த சட்டமன்ற தேர்தல்ல வர இருக்காரு. அவர் கட்சி தலைவர் அப்படிங்கிற அடிப்படையிலும் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் வந்து பிரச்சார நட்சத்திர பேச்சாளராக பாஜக அதிமுக கூட்டணிக்கு அந்த என்டிஏ கூட்டணி சார்பாக வந்து களமிறக்கப்பட இருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் வந்து நமக்கு அதிகாரப்பூர்வமாக கிடைச்சிருக்கு. அவருடைய பேச்சுக்கள், அவருடைய பிரச்சாரங்கள் எந்த அளவுக்கு மக்களை போய் சேரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா இந்த கூட்டத்துல பேசும்போதும், அதுக்கப்புறம் பிரஸ் மீட்ல பேசும்போதும் அவர் பேசின ஒரு விஷயம், தமிழகத்திற்கு நல்ல தலைமை வேணும். பலமான தலைமை வேணும். தமிழகத்தினுடைய எல்லா பிரச்சனைகளையும் நான் அறிவேன். தமிழகத்திற்கு உதவுவதற்காகவே நான் வரேன். தமிழகத்திற்கு எந்நேரமும் உதவி பண்ணுவதற்காக ஜனசேனா கட்சி சார்பாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழகத்திற்கு உதவுவதற்காக ஆந்திராவிலிருந்து ஏன் ஒருத்தர் வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தமிழக மக்கள்கிட்ட கண்டிப்பா எழும். இப்ப இருக்கக்கூடிய தலைமை பலமான தலைமை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத திமுக தலைமை திமுகவின் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் திமுக ஒரு ஆளும் கட்சி பலமான தலைமையா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல வந்து பதிவு பண்ணுங்க. திமுகவினுடைய இந்த 4.5 ஆண்டு ஆட்சி எப்படி இருந்துச்சு, பலமான ஆட்சியா பலமான ஆளும் கட்சியா இருந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல வந்து பதிவு பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை பார்த்துட்டு அடுத்த வீடியோவையும் நான் உங்களுக்கு பதிவு பண்றேன். அதற்கிடையில ஒரு 2 நாளைக்கு நம்ம எடுத்து வச்ச வீடியோக்கள் வரும். கமெண்ட்ஸ் எல்லாம் வந்த பிறகு ஒரு 2, 3 தினங்கள் கழிச்சு அது தொடர்பான ஒரு வீடியோவை நான் பதிவு பண்றேன். நன்றி, வணக்கம்.